Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன பலகாரங்கள் செய்ய போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம். நாலாவதா நம்ம செய்ய போறது மசால் வடை. இதுக்கு என்னன்னா கடலை பருப்பு நம்ம ஆட் பண்ணாம வடை பருப்புனே கடையில கேட்டிங்கனா கிடைக்கும். அந்த வடை பருப்பு தான் இது. இப்போ இது கூட என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம வடை பருப்பு ஊற வச்சிருக்கோம். இது ஒரு 150 grams ஊற வச்சிருக்கேன். அதாவது கடலை பருப்பு கிடையாது, இது வடை பருப்புனே தனியா இருக்கு. இது கூட நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் ஒன்று, சோம்பு, ஒரு சிலருக்கு என்னன்னா பட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டை வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கருவேப்பிலை கொஞ்சமா, கருவேப்பிலை, கடைசியில் நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸியில் இஞ்சி, வரமிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, பச்சை மிளகாய் இதை ஒரு அடி அடிச்சுக்கலாம் மிக்ஸியில். அதுக்கப்புறம் நம்ம வடைப்பருப்பை அடிச்சுக்கலாம். தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. இந்த வடைப்பருப்பு வடைக்கு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. மூடி அரைச்சிக்கலாம் திருப்பி. இந்த அரைச்ச இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கிறேன். ரெண்டாவது அரைக்கிறது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டுனா பார்த்திங்கன்னா நல்லாவே, அதாவது முழு பருப்பு இருக்கணும், அரைச்ச பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருந்தால் தான் வடை நல்லாயிருக்கும். மீதி இருக்கிற பருப்பையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம், இல்லைனா எண்ணெய் நிறையா குடிக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டோம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பருப்பு இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது வடை பருப்புனே தனியாக இருக்குது. அவ்வளோதான், வடைக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி வடை தட்டி வச்சுக்கலாம். இப்படியே ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 வடை அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்துருச்சு. நம்ம இது சும்மா சின்ன சின்னதாக உருண்டைகளாக போட்டுக்கலாம். இது என்னென்னா பக்கோடா மாதிரி இருக்கும். இந்த இது என்னென்னா நீங்கள் வடகரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கிறோம். இது நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மசால் வடை ரெடி.